பாருங்கப்பா. உங்க பேர் என்னம்மா? ஹரிணி. என்ன வேலை பார்க்காங்கம்மா உங்க அப்பா? ஆபீஸ்ல போய் தண்ணி இறக்கி வைப்பாடுங்க அப்பா. தண்ணி இறக்கி வைப்பாரா ஆபீஸ்லயா? என்ன வாட்டர் கேன் வியாபாரம் பார்க்குறமா? ஒவ்வொரு ஆபீஸுக்கா போய் வாட்டர் சப்ளை பண்ற ஒரு அற்புதமான தொழிலை செய்வதாக அப்பா அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே பார்த்தா அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் டவுட் வரத்தான் செய்யுது. இருந்தாலும் அவங்க அப்பாட்டே கேட்போம். அப்பா என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேளுமா. அப்பா என்ன வேலை பார்க்குற? அப்பா வந்து ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை வந்து வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறேன். சரியா? அது வந்து ஸ்டோர்ஸில் எல்லா மெட்டீரியலும் எடுத்துட்டு எப்பப்போ ப்ரொடக்ஷன் கேட்குறாங்களோ அப்போ அந்த மெட்டீரியல் நம்ம இஷ்யூ பண்ணணும். ஏதாவது புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இப்போ பாப்பா சொல்ல பாருங்களேன் உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்காங்கன்னு. இப்போ சொல்லுமா உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்காங்க? அப்பா வந்து கம்பெனியில் ஏதாவது மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துட்டு லீவ் டேயில் எடுத்துட்டு கொண்டு வந்து வீட்டுக்கு வருவாடு. இப்போ தெரிஞ்சு போச்சா? மெட்டீரியலை பூரா கொண்டு காரில் மாட்டுக்கன்னா நேராக வீட்டில் கொண்டு மாட்டுறது. வீட்டுக்கு கொண்டு வந்து வைப்பாடு. அதான் வெளியில வச்சு கொண்டு கண்டுபிடிச்சுவாங்கன்னு வண்டிக்குள்ள பின்னால வச்சு மேலே ஏறி உட்காந்து கிரன்னு ஓட்டிட்டு போறாங்க. சரிம்மா, உனக்கு மம்மி பிடிக்குமா டேடி பிடிக்குமா அம்மம்மா பிடிக்குமா? டாடி. டேடி தானா? மம்மி பிடிக்காதா? ஏம்மா மம்மி பிடிக்காது? எங்க மம்மி வந்து தினமே நான் திட்டிட்டு இருக்காங்க. திட்டப்படாத ஐயா, பிள்ளைகளை யார் திட்டிய? அம்மா வந்து கோபமாக இருக்கும்போது அப்பா வந்து அவங்கள ஏதாவது சமாதானப்படுத்துறாரா? ஏய் விடு செல்லக்குட்டி என்னமோ அப்படி ஏதாவது சமாதானமாக பேசுகிறாரா? எப்படி அப்படிதான் சொல்றாரு. என்ன எப்படி அவரை கூல் டவுன் பண்ணுறாரு? சாப்பிடு, தண்ணி குடி, தூங்கு, டிவி பாடு அப்படிதான் சொல்றாரு. சரி, உங்கள் அப்பா கோபமாக இருக்கும்போது உங்கள் அம்மா எப்படிம்மா சமாதானப்படுத்துகிறாங்க? அப்படியே தான் சாப்பிடு, தூங்கு, தண்ணி குடி, டிவி பாடு அப்படிதான் சொல்றாரு. ரைட். உங்கள் அப்பாவும் அம்மாவும் கோபமாக இருக்கும்போது உங்கள் அம்மா எப்படிம்மா சமாதானப்படுத்துகிறாங்க? அதுவும் அப்படிதான். எப்படி? சாப்பிடு, தூங்கு, தண்ணி குடி, டிவி பாடு அதுதான். ஆமாம், எங்கள் குடும்பத்துக்குனே நாங்கள் ஒரு சங்கீத ராகம் ஒன்று வச்சுருக்கோம். சாப்பிடு தூங்கிரு. ஓ பேர் என்ன தம்பி? ஜெபின் மியூசினா? என்ன பேர் தப்பு தப்பா சொல்றாரு. சரி நீ தம்பி அவங்க நான் தப்பா சொல்ல தம்பி, இவங்கிட்ட சொல்ல தம்பி பேர் என்னன்னு கேள்ப்பா. பேர் என்ன கேட்டா காது தெரியல, ஒழுங்கா சத்தமா சொல்ல. பேர் என்ன கேட்டா செவி நியூசின். சொல்லு தம்பி என்ன பேரு? செவி நியூசின். இவனும் பாருங்க அவனும் தப்பா தப்பா சொல்றான். தம்பி ஃபைனலா கேக்குறேன், உன் பேர் என்ன? செவி நியூசின். புரியலையே. எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்களா? நான் ஒரே பேர் உனக்கு சொல்றேன் தம்பி, சுப்பிரமணியன் வச்சுக்கிறேன். போடா, பேர் சுப்பிரமணி. இவன் பேர் என்னம்மா? சுப்பிரமணி. தம்பி சுப்பிரமணி நல்லா இருக்கியா தம்பி? வணக்கம் தம்பி. தம்பி ஆளு விட்டுருவா. டேய் உன்ட பேரே சொல்லி முடியல, அதுக்குள்ள உங்க வந்து பழையபடி வணக்கம் வர போப்பா அந்த பக்கம். உங்க பேர் என்னம்மா? எம்பி காவியா. எந்த ஊருமா உங்களுக்கு? நானு எல்லாருமே வந்து அப்படி இழுத்துட்டு போனீங்கன்னா எபிசோடு போய் முடிஞ்சிடும். என்ன நான் 800. நீ 800? நான் 799. உங்க அப்பா முருகன் என்ன பண்றாங்கம்மா? கரண்ட் வேலை செய்யறாரு. என்ன வேலை? கரண்ட் வேலை சொன்னேன். உங்க அப்பா ஆள் எப்படி இருப்பாரு? ஒரு 2 3 அடையாளம் சொல்லு. கொஞ்சம் எல்லாம் சிரிப்பா இருப்பாரு. சிரிப்பா இருப்பாரா? கீழே ஒரு பேண்ட் போட்டிருக்காங்களா? ஒரு பேண்ட். கீழே பேண்ட் போட்டிருக்காரா? அப்ப இந்த மாதிரி அடையாளம் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாதே. ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? எந்த நடிகர் மாதிரி இருப்பாரு? மீச கொஞ்சோண்டு இருக்கு, இப்படி இருப்போம். தம்பி மீச கொஞ்சோண்டு இருக்க ஆளுங்க யாராவது இருக்காங்கன்னு பாத்துக்க. அடுத்து எங்க அம்மா ரொம்ப மோசமான அம்மா. நம்ம கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையெல்லாம் கிளம்புது. என்ன என்ன மோசம்னு சொல்றீங்க? எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட ரொம்ப சண்டை போட்டுவாங்க. என்ன இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ள அம்மா வந்து அப்பா கிட்ட சண்டை போடும்போது பிள்ளைகளுக்கு மனசு கஷ்டமா தானே இருக்கும். எதுக்கு சண்டை போடுறாங்க? எதுக்குன்னா அவங்க ரொம்ப எங்களை திட்டுவாங்க. அப்ப எங்க அம்மா நடுவுல வந்து பூந்துப்பாங்க. நடுவுல பூந்துக்கிறாங்களா?
யார் சண்டை போடும்போது நடுவில் பூந்துக்கிறாங்க? எங்க அப்பா என்னை அடிப்பாடு, இல்லைன்னா எங்க அண்ணா அடிப்பாடு, இல்லைன்னா எங்க அம்மா வந்து நடுவுல பூண்டுப்பாங்க. ஓ, அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? ஆமா. அப்புறம் அவங்கள போய் கெட்ட அம்மாங்கிற? கெட்ட அம்மா இல்ல, அவங்க சமையல் நல்லாவே செய்ய மாட்டாங்க. எங்க அப்பாவை அடிக்கிற விஷயத்துல எல்லாம் கிடையாதுங்க, சமையல் சரியா தெரிய மாட்டீங்களா? இவங்க அப்பா வந்து பிள்ளையில போட்டு எதுக்கு அடிக்காரு நினைக்கிறீங்க? சமையல் சரியில்லைங்கிற கோவத்துல தான் இங்க காட்டுறாரு. இடையில குறுக்க வந்து அப்படி நிறுத்திடுறாங்க வண்டியை. சமையல் எது பண்ணாலுமே நல்லா இருக்காதா? நல்லாவே இருக்காது. சரி, இப்போ உதாரணத்துக்கு உங்க அம்மா சாம்பார் வச்சா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது, காரமா செய்வாங்க. காரமா இருக்குமா? எல்லாம் காரமா தான் இருக்கும். எதை செஞ்சாலும் காரம்யா. போன வாரம் கேசரி செஞ்சிருக்காங்க, அதுக்குள்ளேயும். சரி, பாயாசம் வச்சா எப்படி இருக்கு? அது ஸ்வீட்டா இருக்கும், அதான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அவ எல்லா விஷயத்திலுமே எங்க அம்மா கொஞ்சம் தூக்கலா தாங்க செய்யறாங்க. காரம் போட்டாலும் அள்ளி போட்டுறாங்க, இனிப்பு போட்டாலும் அள்ளி போடுறாங்க. என்னம்மா சோறு எப்படி செய்யறாங்க? சோறு ரொம்ப சூடா செய்யறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். ஏமா சோறு சூடா செய்றீங்க? பழைய கஞ்சி கிஞ்சி ஊற்றி கொடுக்க வேண்டியதானே? நடுவில் ஒரு பையன் இருக்கானே, அது எங்க அண்ணா. உங்க அண்ணனா? உன் அண்ணனை பார்த்தாலும் ஏதோ ஒரு ஹீரோவை பார்த்த மாதிரியே இருக்கு. நீ வந்து நடிச்சு காட்டுறியா? உனக்கு வந்து ஸ்கூலில் வந்து மார்க் ஷீட்டு கொடுக்குறாங்க. மார்க்கில் எல்லாத்துலேயும் முட்டை முட்டையாக வாங்கியிருக்க. ஆமாம், இதை வந்து அப்படியே மறைச்சி வந்து வீட்டில் உங்கள் அம்மா அப்பாட்ட வந்து அதை சொல்ல போகிறேன். எப்படி சொல்லுவேன்? அவங்க கோபமும் முட்டக்கூடாது, ஆனால் நம்ம முட்டை தான் வாங்கியிருக்கோங்கிறத அவங்களுக்கு சொல்லும். எப்படி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு? என்னம்மா எப்படி தெரிஞ்சுக்க உங்களுக்கு? ஓ, ஆல்ரெடி நீ முட்டை தான் வாங்கிட்டு இருக்கியா? ஏ, குத்து மதிப்பா போட்டா அதுவும் சரியா தடையா இருக்கு. என்ன நம்ம தம்பி பேர் என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? பேர் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒரு வாட்டி சொல்லுவான். யார் திருப்பி சொல்றீங்களோ அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தனியாக காத்து. சுப்பிரமணி ராசகோபாலு. முடிச்சிட்டாயா? பேர் ராசகோபால் போல் இருக்கு. என்ன ஒன்று தெரியுமா? நம்ம பிரஜின் பேர் என்ன? பேரை மட்டும் ஒரு வாட்டி சொல்லிட்டு தூங்கிறேன். இவன் பேரு சுப்பிரமணியா. போங்கயா. நீங்க சொன்ன பேர் தானே, அதான் சொன்னேன். தூக்கத்திலே பேசுறான் தம்பி. உனக்கு தூக்கத்துல பேசுற வியாதி இருக்கா? ஆமா, எனக்கு அந்த ஈகோ. கொட்டாவி விட்டு காட்டு தம்பி. தம்பி கொட்டாவி விட்டு காட்டு. கொரட்டை விட்டு காட்டு. நீங்க ஏதாவது ஒரு கேள்வி உண்ட கேளுங்களேன், டான் பதில் சொல்லுவான். அப்பா என் பேர் என்னன்னு மட்டும் அவர்கிட்ட கேட்டல. அப்பா என் பேர் என்னன்னு மட்டும் சொல்லிடு. ஸ்டெபி நியூஜின். ஸ்டெபி நியூஜின். எப்படி? டபுடு. தம்பி உங்க பேர் என்னம்மா? மோனிஷ். நீ படிச்சு என்ன வேலை போற? படத்துல நடிக்க போறேன், ஹீரோவாய். என்னடா சொல்ற? ஆமா. ஹீரோவாக போறியா? கை தட்டுங்க ஒரு வாட்டி வருங்கால ஹீரோவுக்கு. இப்போ தம்பி நடிச்சு நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? முதல்ல இருந்து ஏதோ ஒரு பஞ்சு டைலாக் ஒன்று பேசு தம்பி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பஞ்சு டைலாக்னா என்னன்னு தெரியுமா? டைலாக் விடுறது. டைலாக் விடுறதா? அதான் பஞ்சு டைலாக்கா? நடிகர் அப்படின்னாலே அப்படியே தொடைய தட்டி ஒரு பஞ்சு டைலாக் பேசணும்டா. அது மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் நீ எப்படி நான் ஹீரோன்னு ஒத்துக்கிறது? பாட்டு பாடுவியா? பாட்டு பாட தெரியுங்களா? சரி, நம்ம ஹீரோ என்ன பாட்டு பாடுறான்னு கேட்போம். பாடு. பெட்ர மாஸ் லைட்டே தான் வேணுமா, அடி பேல கேட்டாச்சு லைட்டு கசக்குமா, உன்னை பத்தி ஓவர் ஆச்சு ஃபீலிங்கு, காதல் வந்து மிஸ்டு காலிங்கு, ஆட்ட தொடர்ந்து காட்டவா, காதல் கனவை கூட்டவா. கை தட்டுக்க ஒரு வாட்டி. நல்லா பாடணும்ல தம்பி, கை கொடுங்க தம்பி. சரி, இப்போ தம்பி நீ வந்து இப்போ வளர்ந்து பெரிய ஆளாகி பெரிய ஹீரோ ஆயிட்ட சினிமாவில். நான் அப்போ வந்து உனக்கு ஜோடியா எந்த ஹீரோயினை போடலாம் தம்பி? அனுஷ்கா. வேண்டா, ஆசைக்கு ஒரு அளவு இல்லையா? ஆமாம் தம்பி. காமெடிக்கு யாரை போடலாம்? சந்தானம். சந்தானமா? இப்போ வந்து நான் வந்து உன்னை வாய்ப்பு கேட்க, எனக்கு என்ன கேரக்டர் தருவேன்? உங்களுக்கும் காமெடியா தான். நானும் காமெடி தானா? சரி தம்பி, யாரை வில்லனா போடலாம் தம்பி? இந்த கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் எடுப்பா. ஆமாம், வில்லன். பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ். இவன் தெளிவா தாங்க இருக்கா. இந்த படத்தோட கதை என்ன, அதை முதல்ல சொல்லிடுறேன். அது டைரக்டர் எழுதி கொடுக்குற மாதிரி தான் நடக்க முடியும். அதுவும் சேதார முட்டா போய் நம்ம வாய வச்சுட்டு சும்மா இருக்கமா? சரி தம்பி, யாரை டைரக்டரா போடலாம்? அந்த அருண்
அரண்மனை படம். அரண்மனை படம் எடுத்தார் இல்லையா, சுந்தர் சிசாரை போடுங்கய்யா, படம் ஜம்முன்னு ஓடும்ல. என்னம்மா இப்போ நீ வந்து இவ்வளோ ஸ்மார்ட்டாக இவ்வளோ அழகாக இருக்கியே, என்னெல்லாம் சாப்பிட்ற நீ? காலையில் என்ன சாப்பிட்ற நீ? பிரியாணி. காலையிலே பிரியாணியா? தம்பியை மாதிரி நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கணும்னா தூங்கி முடிச்சோன்னா பல்லு கூட விளக்காம நல்லா பிரியாணி. என்ன அப்படி தம்பி, பல்லு விளக்க வேண்டாமா? பல்லு விளக்கவே கூடாது. விளக்குனா இந்த அளவுக்கு கலராக வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். என்னம்மா உனக்கு பல் விளக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த யாரு? அதை மட்டும் எனக்கு சொல்லு. எங்க அம்மா தான். அந்த 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 தாய் எங்கெங்க இருக்காங்க, ஒரு வாட்டி பார்க்கணுமாங்க. ஓ நீங்க தானே அது? வெக்கப்படுறாங்க. வெக்கப்படுறாங்கல்ல, ஏன்னா நல்ல விஷயங்கள் சொல்லும் போது சில வெக்க வரத்தானே செய்யும். எதுக்கு தம்பி வெக்கப்படுறாங்க எல்லாரும்? ஏன் வெக்கப்படுறாங்க? ஏதாவது சிரிக்கிற மாதிரி தாமசா சொன்னா இப்படிதான் வெக்க வரும் எங்க அம்மாவுக்கு. அப்படியா? ஆமா. அப்ப நீ இப்ப சிரிக்கிற மாதிரி தமாசா ஏதாவது சொன்னியா? அப்புறம் ஏன் வெக்கப்படுறாங்க? எதுக்குமே நான் எதுவும் சொல்லாம சிரிக்கிறீங்க. நீ சொன்னது ரொம்ப காமெடியா இருந்தது, அதான் சிரிச்சு. என்ன மாதிரி காமெடி பீஸா இருக்கா? அப்படிதான் தோணுது. என்னடா உன்னை பார்த்து காமெடி பீஸ்ன்னு சொல்லிட்டாங்க? அப்புறம் உங்களுக்கு எதுவுமே நான் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். இது வரைக்கும் நீ என்னெல்லாம் செஞ்சிருக்க அவங்களுக்கு? எப்போதாலும் வேலை கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல சின்ன பையன் நீங்க வேலை கொடுக்குறீங்களா? என்ன என்ன வேலை கொடுத்தாங்க தம்பி? வீடெல்லாம் கிளீன் பண்ற வேலை, கதவை திறக்கிற வேலை எல்லாம் குத்துக்கிறாங்க. கதவை திறக்கிற வேலையா? எல்லாத்தையுமே குத்துக்கிறாங்க இவங்க. இவங்க ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு, டேய் யூஜின் போடா போய் கதவை திறடா. சமையல் செஞ்சு இருப்பாங்க, ஏதாவது கீழே போயிட்டதுன்னா அதை ஒழுங்கா எடுத்து வைன்னு சொல்லுவாங்க. இவங்க பாட்டில் தக்காளி வெட்டுவாங்க, கீழே ஒழுங்கு எடுத்து கழுவிட்டு வாங்குறது. இவங்க பாட்டில் வெண்டைக்காயை விட்டா வேற வீட்டு கழுவி கொண்டு கிடக்கு, அதை எடுத்து கழுவிட்டு வான்னு சொல்றது. இது என்ன கெட்ட பழக்கம்? நல்ல வேலை தம்பி, உன்னை இந்த வேலை சொல்றதோட நிறுத்திக்கிட்டாங்களா? இந்த படி அப்படின்லாம் சொல்லி எதுவும் கஷ்டமான வேலைலாம் சொல்லல கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடுத்துருக்கீங்களா? ஒரு வேலை கூட கையை பிடிச்சி எழுதுனது இல்லை, எல்லாத்தையும் நான் தான் எழுதுனேன். ஒரு நாளாவது அந்த புள்ள கையை பிடிச்சி நீங்க எழுதி விட்டீங்களா? இதுதான்டா அப்படி ஏதோ சொல்லி கொடுக்கணும்ல. பையன் பாருங்க எவ்வளவு பிரைட்டா இருக்கான், நீங்க அவன்கிட்ட சொல்லி கொடுத்தா தான் தெரியும். இன்னும் சொல்றாங்க வேற என்னலாம் சொல்றாங்க? கட்டில கிளீன் பண்ற வேலை கூட, பெட்ஷீட்டை மாத்துறது, பெட்டை கிளீனாக வச்சுக்கிறது, வீடை பளபளன்னு வச்சுக்கிறதெல்லாம் கொடுத்துக்குறாங்க. தண்ணி கூட குடிக்க எடுத்து தரல, நான் கூட குடிக்கல, எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிமிஷம் கூட நான் நிம்மதியாகவே இருந்தது கிடையாது. வீட்டில் டிவி பார்த்தது கூட கிடையாது, தொலை முடிக்கிட்டே இருந்தாங்க வீட்டில். போதும் தம்பி. உன் கதையெல்லாம் கேட்கும்போது என்னால வார்த்தை வர மாட்டேங்குது தம்பி, என்னால பேச முடியல தம்பி. இந்த சின்ன வயசுல இவ்வளவு வேலைகளா? சரி தம்பி, வீட்டில் சமையல்னு ஒன்று இருக்குல்ல, அது யார் பார்க்குறா? அதுக்கும் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சமையல் பண்ணுறதுக்குமா? நீங்கள் என்னெல்லாம் சமைக்கிறீங்க காலையில்? பிரியாணி, இட்லி எல்லாத்தையுமே இவங்க ஒன்று கூட செஞ்சது இல்லை, ஏன்னா செய்ய வைக்கிறாங்க. நீ ஒரே ஒரு ஐடியா, பிரியாணி எப்படி செய்யறதுங்க மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துரு. அந்த வீட்டுக்குள்ள நான் உள்ள பூந்து ஒன்று அந்த வேலையிலேருந்து தூக்கி விட்டுறேன், சரியா? நான் வரேன்டா கண்ணா. தெரியாது. பிரியாணி நீ தானே செய்கிற? அப்பா சொல்லி கொடுத்தாரு. பிரியாணியா? சரி, இப்போ எப்படி செய்யறேன்னு சொல்லி கொடுத்தாரு? மறந்து போச்சு. சரி, உங்கள் அப்பாட்ட கேட்போமா? சொல்லி கொடுத்தான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, ஓகே. அவன் சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ தம்பி காலேஜ் போயிட்டு இருக்காங்களா, மறந்துருக்குங்களா? சரி, அது விடுங்க ஐயா. இப்போ உங்கள் அப்பாட்ட கேட்போமா? அண்ணாச்சிக்காக பிரியாணி எப்படி செய்யறது ஒரு வாட்டி சொல்லி கொடுங்க. அப்பா, அண்ணாச்சிக்கு பிரியாணி எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டான். எனக்கு என்னடா தெரியும், மம்மி தானடா தெரியும் பிரியாணி. என்னடா தெரியாதுங்காரு? அப்ப வீட்டுக்கு போய் ஏத வைத்தா ப்ரேயர் பண்ணு. தம்பி, அந்த ப்ரேயர் பண்றதையா சொல்லி கூட. எப்படி ப்ரேயர் பண்ணணும்? கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி வச்சுட்டு ஒரு பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருக்கணும். அதுல என்ன இருக்கும், என்ன போட்டிருக்கும் உங்களுக்கே தெரியும், படிச்சு பாருங்க. தம்பி, எனக்கு தமிழ் தெரியாதுமா. எனக்கு தெரியாதா? ஐயா, ஆமா, இவர் எந்த நாட்டுல இருந்து வராருன்னு சொல்ல. உங்க அம்மா பேர் என்ன சொன்னீங்க? கல்பனா. கல்பனா. உங்க அம்மா என்ன பண்றாங்க? எங்க அம்மா பல்லு புடுங்க. உங்க அம்மா பல் டாக்டரா? ஆமா, ஒரு பல்லு புடுங்கன்னா ஒரு பல்லு ஃப்ரீ. ஒரு பல்லு புடுங்கன்னா இன்னொரு பல்லு ஃப்ரீயாவே புடுங்களா? அடா அநியாயம். சொத்த பல்லு ஏன் வருது பாப்பா, நீ சொல்ல.
எதுனா ஏதாச்சும் கீழே உண்டா சொட்டு பல்லு வேணும். கீழே விழுந்துட்டீங்கனாலே உங்களுக்கு சொத்த பல்லு வந்துருங்க சொல்லிவிட்டேன். வேற எதனால சொத்த பல்லு வருது? சாக்கி சாப்பிட்டா சுட்டு வரும். சரி நம்ம எதுக்கு பாப்பா காலையில் எழுந்த உடனே பாப்பா பல்லு விளக்கு, தம்பி பல்லு விளக்கு இப்படி சொல்ற மாதிரி ஏமா சொல்றோம்? ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகணும் எல்லாம் பண்ணோம்ல. ஸ்கூலுக்கு போகலன்னா அப்போ பல்லு விளக்க மாட்டியா? ஆஹா. சடி நேரி எங்கள் வீட்டில் யாருமே பல்லு விளக்க மாட்டோமே. சரி பாப்பா, இப்போ ஒரு சிலர் வந்து கடையில் வாங்குற ப்ரெஷ்ஷை வச்சு பல்லு விளக்குறாங்க. சிலர் வந்து கையில் பேஸ்ட்டை பேசிக்கி விளக்குறாங்க. ஒரு சிலர் இந்த வேப்பங்குச்சி எடுத்து கதை படக்கில் வச்சு நசுக்கி இப்படி பே பண்ணுறாங்களே, இது என்ன எதுக்கு? அப்படி பண்ண இதில் எது நல்லது? பெஸ்ட்ல வளர்க்கறதா அல்லது ப்ரெஷ்ஷில் விளக்குறதா நல்லதா? இந்த வேப்பங்குச்சியில் விளக்குறது அது கெட்டுது. கெட்டதா? உங்கள் அம்மாட்ட கேட்பமா? ஏமா வேப்ப குச்சியில் வச்சு பல்லு வளர்க்குறாங்க. அது அந்த காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்கம்மா, ப்ரஷ் எல்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில். இப்போ ப்ரஷ்ஷில் செஞ்சதான் நல்லது. ஏன்னா அப்போ தான் அந்த அழுக்கு வாயில் இருக்கிற கிருமியெல்லாம் வெளியே வரும்னு. அப்போ அந்த ஆளும் வேலும் பல்லு குருதின்லாம் சொன்னாங்களே அது? ஆக்சுவலாக அந்த ஆளும் வேலும் சொல்கிற மரத்தோட தன்மை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது வந்து என்னென்னா கிருமிகள் எல்லாம் அழிச்சிரும், வாயில் இருக்கிற கிருமிகளை. அதனால தான் காலையில் எழுந்தோன்னா அதை வச்சு ப்ரஷ் பண்ண சொல்லி அந்த காலத்தில் சொன்னது. ஆனால் இப்போ அதுக்கு மேலே தான் நிறைய வந்து பேசஸ் வருது. அது அந்த கெமிக்கல் அதில் ஆட் பண்ணுறதுனால அது இயற்கையாகவே வந்து அதை அழிச்சிரும். அதனால தேவையில்லைன்னு சொல்றேன். வேப்பங்குச்சி வச்சு நீங்க பல்லு விளக்கி உங்க பல்லு பூரா சுத்தமாயிட்டுனா அப்புறம் இவங்ககிட்ட எப்படி பல்லு புடுங்க போக முடியும்? நீங்க உங்க அம்மா பேர் என்ன? சித்ரா. சித்ரானா நல்லா பாடுவாங்களம்மா. நல்லா பாட்டு பாடுவாங்களா? என்ன பாட்டு பாடுறாங்க வீட்டில் அடிக்கடி? அடிக்கடி ஏதாவது உங்க அப்பாவை பார்த்து என்ன பாட்டு பாடுறாங்க? கூகுள் பண்ணி பாட்ட உலகத்திலே போல ஓட திறந்ததும் போலவில்லையே. யார் உங்க அம்மா அப்பா பார்த்தா பாடுறாங்க? ஆமா, நம்ம ஸ்டோர்ஸ்ல இருந்து இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து காருக்கு பின்னால வச்சு கொண்டு வீட்டில் இறக்க உடனே இவங்க அம்மா வந்து கதவை திறந்து கூகுள் பண்ணி பார்த்து உலகத்திலே. எங்க அந்த பாட்டு 2 பேரும் பாட சொல்லுமா? அப்பா அம்மா 2 பேர் வாங்க. அப்படியே அந்த பக்கம் திரும்பி உங்கள் கணவரை பார்த்து 2 வரிகள் மட்டும். கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில். அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. பாடுங்க. சரி வேற பாட்டு பாட சொல்லுமா? சரி வேற பாட்டு பாடுங்க. வசீகரா என் நெஞ்சு நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம். டேய் என்னடா நடக்குதுங்க? இதெல்லாம் கேட்க மாட்டேன். என்ன கூகுள் பண்ணி மட்டும் சவுண்ட் கம்மி பண்ணிட்டாங்க. இந்த பாட்டு மட்டும் சவுண்ட் பெருசா வச்சாங்க. ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுத்துடலாமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.